ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ நாளைக்கு நம்ம எப்படி என்ட்ரி ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறத நான் எந்த ஒரு லைன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறேனோ அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ட்ரேட் ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் சொல்லக்கூடியது நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுக்காமங்க, நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடே பண்ணுறதுக்கு முடிவெடுங்க. ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம். நான் பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெவல் நானே ஓனாக நான் பண்ணது. ஸோ இது எப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எந்தெந்த லெவல்ஸ்லாம் ஒரு மார்க்கெட் எந்தெந்த இடங்கள்லாம் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நான் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கோர்ஸ் கொடுக்குறேன். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நான் நம்மளோட எம்எஸ்டி லெவலோட ஜோனோட லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு நிஃப்டியோட முதல்ல நிஃப்டி இப்போ இண்டெக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனுடைய ப்ரைஸஸ்க்குள்ள லெவல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 23,750லேருந்து 754. ஓகேவா? ஸோ இதுதான் எம்எஸ்டி லெவல். இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,851, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,969. ஓகேவா? ஸோ 969 இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,662. சாரி 652. அதேமாதிரி செகண்ட் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன செகண்ட் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,650 அல்ல 600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ 23,551 இருக்குது. ஸோ 600 அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. 600ங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 23,600ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் நமக்கு இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இது வால்யூமோட, அதாவது இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ ஏரியாவுடைய ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படி என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு 3 விதமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஞ்சு ஓப்பன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சு ஓப்பன் ஆகுது அப்படின்னா எம்எஸ்டி லெவலுக்கு மேலே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ஏரியா ஹைங்கிறது ஒரு ரிவர்சல் ஆகக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகி ஒரு 15 மினிட் கழிச்சு, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 9:15க்கு நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா 9:30க்கு நம்ம மார்க்கெட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி தான் பார்க்கணும். 9:30க்கு பார்க்கும்போது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட், அதாவது இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வேல்யூ ஏரியா. ஓகே, ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் நல்லா சஸ்டெயின் ஆகி நிற்கி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு கீழே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ட்ரி ஆனோன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 23,850. ஸோ 23,850 அப்படிங்கிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு அதை டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதே மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா எம்எஸ்டி லெவலுக்கும் கீழே இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி எம்எஸ்டி லெவல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகும்போது ஓப்பன் ஆன இடத்த டார்கெட்டாக வச்சு நான் ஒரு புட்டில் பை பண்ணுவேன். ஓகேவா?
ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல். நம்ம வந்து ஆப்ஷன், ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 23,750. நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன, நான் எடுத்துருக்கிற ப்ரைஸ் அப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,700. ஸோ 23,700 உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டுத்தினுடைய லெவல் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, ஸோ நிஃப்டியினுடைய 23,700 கால் ப்ரீமியம் ஜனவரி 2ஆம் தேதியினுடைய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இதோட எம்எஸ்டி ஜோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க. 245 ரூபாலேருந்து 246 ரூபா. ஓகேவா? ஸோ 245, 246 இதுதான் வந்து எம்எஸ்டி ஜோன். இந்த ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 307 ரூபா. ஓகே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 370 ரூபா. ஃபஸ்ட்டு சப்போர்ட், இந்த ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 183 ரூபா. ஓகே, செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 121 ரூபா. ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து புட் ஆப்ஷனுக்குள்ள லெவல் பார்த்துடலாம். எம்எஸ்டி ஜோன் சொல்லிட்டேன், 245லேருந்து 46. ஓகேவா? ஸோ இதுதான் எம்எஸ்டி ஜோன். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 307, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 370, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 183, செகண்ட் சப்போர்ட் வந்து 121. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்குள்ள லெவல் பார்த்துடலாம். 23,700 புட் ப்ரீமியம். ஸோ புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி ஜோன் பார்த்தீங்கன்னா 136, 138. ஸோ 136லேருந்து 138 ரூபா அப்படிங்கிறது எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 185 ரூபா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 234 ரூபா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 87 ரூபா, செகண்ட் சப்போர்ட் வந்து 40 ரூபா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் இங்கெல்லாம் வர்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே, ஸோ இந்த இடங்கள்லாம் இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ப்ரீமியம். ஓகே, ஸோ இந்த ப்ரீமியத்தோட லெவல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் இந்த இடத்துக்குலாம் வந்து வருதுன்னா ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் நிஃப்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா 3 நாளும் தொடர்ந்து ஒரு டோஜி கேண்டிலாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வந்து டோஜி. இந்த டோஜி கேண்டில் வந்து நமக்கு எதை நமக்கு இது பண்ணுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பையர் செல்லர் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நமக்கு வந்து இது மீன் பண்ணுது. ஸோ இந்த லெவல்லாம் தாண்டி நான் வந்து வால்யூமோட ரேஞ்ச் சொல்லியிருந்தேன் இண்டெக்ஸில், அந்த ரேஞ்சை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த லெவல், இந்த டோஜி கேண்டில் அப்படிங்கும்போது என்னென்னா இந்த டோஜியோட லெவல் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த அதாவது இது அப்படி தான் இருக்கும் டோஜி கேண்டிலுக்கும் போது. ஸோ இது வந்து பாடி இப்படி இருக்கும் நமக்கு வந்து. இங்கேயும் நமக்கு வந்து செல்லிங்கும் இருக்கும், அதே நேரத்தில் பையிங் இருக்கும், செல்லிங் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அப்போ இந்த ஹையவோ லோவையோ நமக்கு வந்து கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய க்ளோசிங், இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், இது ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும், க்ளோசிங்க்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த லைவ் மார்க் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நான் இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட் பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.